அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். ஆண்டவரே, நீர் பெருகணும். ஆண்டவரே, நாங்கள் சிறுக கிருபை செய்யுங்க. நாங்கள் வேண்டி வந்திருக்கிற காரியம், எங்களுடைய இருதயத்தில் யோசித்திருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள். எங்களுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள். எங்களுடைய மன வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள். நாங்கள் யார் இடத்துல போய் சொல்லுவோம்ப்பா? நாங்கள் உம்மிடத்துல தான்ப்பா சொல்லுவோம். இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, எங்களுடைய பாரங்கள் எல்லாம் உம்மிடத்துல கொட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை ஊடுருவி பாயட்டும். அது எங்களுக்கு ஆறுதலை தரட்டும்பா, ஆறுதலை தரட்டும். உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த உலகத்தில் அவரை போல யாருமே இல்லை. ஆமென். ஆமா தானே? விசுவாசிக்கிறீங்களா? அவரை மாதிரி யாருமே நமக்கு அன்பாக இருக்கவும் சரி, நமக்கு உதவி செய்கிறதும் சரி, எதை காண்பிக்கிறதுக்கும் அவரை போல யாருமே இல்லை. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என்னையும் உமக்கும் இடையில பிரிக்க எதையும் இது பண்ண வேண்டாம்ப்பா, நானும் நீங்களும் எப்போ ஒன்னா இருக்கணும் அப்படின்னா. ஆமென். ஒரு பழைய பாடல், பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தாராம். எப்படி? அவரோட அன்பினால என்னையும் உங்களையும் மன்னித்தாராம். பாவத்தின் பிடியில் நான் சிக்கி இருந்த என்ன நீங்க என்ன மன்னிச்சீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாரா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாரா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவதம் அன்பினால் மன்னித்தீ. பாவத்தின் உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாரா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் மாமிசம் பிசாசின் அடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினார். உம்மை போல் யாருண்டு எந்த நேசநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் முறுக்கும் உடையும் வலையும் உமக்கே உகந்து தூய ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்றுள்ள இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாரா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கத்த
கர்த்தர் நீர் காத்தீரும். மெசியா வருகை வீரர் பலனை சிலுவை கருதி அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தெய்வம் உணர்த்தும். உமக்கே எனக்கு இடையில் எதுவும் என்றும் வராது காத்திடும். யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதரத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதரத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவத்தில் சிக்கினார் உலன்றே தேவா தம் அன்பினால் மன்னித்தீ. பாவ பீடியில் சிக்கினான் உலன்றே தேவா தம் அன்பினால் மன்னித்தீ. உம்மை போல் யாருண்டு எந்த நேசநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? மறுபடியும் சொல்லாம எல்லாரும் போல் யாருண்டு எந்த நேசநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? ஆமென், ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா. ஏசுநாதா உமக்கு நான் துரோகம் செய்தவன், ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்க. ஆமென். என்னையாவா தேடினீங்கப்பா? நான் எவ்வளோ பாவி, எவ்வளோ துரோகி இல்லை. அந்த வரிகள் ரொம்ப என்னையா தேடினீ ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினீ ஐயா ஏசுநாதா அடிமை உமக்கே இனி நான். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல வரிகள்ல பா. என்னையா தேடினீங்கப்பா? நான் இனி உமக்கு தான் அடிமை ஆண்டவரே, நான் வேற யாருக்கும் எதுவுக்கும் இல்லப்பா. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசம் இன்றோடு குடியரசு பெற்று 75 ஆண்டுகளா? 75வது குடியரசு தினம் அப்படின்னு நினைக்கிறேன். 76 தெரியல, கரெக்டா எனக்கு தெரியல. குடியரசு தினம் நம்ம தேசம் என்ன குடியுரிமை பெற்று சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்டு அது ஆங்கிலேயர் கையிலிருந்து மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்குன்னு என்ன பண்ணாங்க? சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை இது பண்ணி செயல்படுத்த வச்ச நாள் தான் இன்னைக்கு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமை பெற்ற நாள். ஆனா இன்னும் உண்மையா குடியுரிமை பெற்றிருக்கோமா அப்படின்னா இல்ல. எவ்வளோ இடங்கள்ல உரிமைகள் மறுக்கப்படுகிறது, உண்மைகள் மறுக்கப்படுகிறது. பணம் இருந்தா என்ன ஆகுது? செயலாகுது. பணம் இல்லாதவங்க உண்மையாக இருந்தாலும் செயல்பட முடியல. ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் ஒரே இது இல்ல. வசனம் சொல்லு, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு. கடந்த நாள்ல உத்தரப்பிரதேசத்துல மதமாற்று தடை சட்டங்கள் இது பண்ணி ஒரு பாஸ்டரையும் பாஸ்டர் ஒய்ஃபும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது அரெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அதோடைய சட்டம் அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க மத மாற்றம் செய்தாங்க அப்படின்ற காரியத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு ப்ரூவன் கேசஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பாஸ்டர் வந்து உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறையில் இருக்காங்க. நம்ம தேசம் எப்படி எங்கே சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு குடியரசு தினம் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் உடைய
குடியுரிமை, இந்த தேசத்தில் நான் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கா? இது சுதந்திர இந்தியா. நம்ம இங்கே யார் வேணால் எந்த மதங்களை வேணால் பின்பற்றலாம் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் எப்போவே கொண்டு வந்தது. ஆனாலும் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியல. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கார் நம்முடைய சபையில். ஆனால் என்ன எத்தனையோ ஜனங்கள் ஆராதிக்க முடியாமல் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம தான் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலாம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திருவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மறுபடியும் சொல்லாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கசந்தமாரா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும், கசந்தமாரா மாறிடும் கொடிய யோர்தான் அகன்றிடும், நித்தமும் உன்னை நல்வழி நடத்து, அத்துமனம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி, அத்துமனம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, ஆற்றினாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே, ஆற்றினாலும் அல்லவே, சக்தியாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும், கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும், நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி, அத்துமவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி, அத்துமவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா, ஆமென். நித்தமும் என்னை உங்களையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கடந்த நாளில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து யுஎஸோட பிரசிடெண்ட்டாக மாறினாங்க, இல்லை பொறுப்பேற்றாங்க. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் பேசினாரா? என்ன பேசினார் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து கேட்டாங்களா, இந்த உலகத்தில் நீங்கள் தான் வந்து இந்த உலகத்திலேயே ஃபேமஸான பர்சன் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாரா, இல்லை நான் இல்லை அப்படின்னு. நீங்கள் தான் இந்த வேர்ல்ட்லேயே த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன், எல்லாருக்கும் தெரியப்பட்ட
ஒரு பிரபலமானவர் அப்படின்னா நீங்க தான் அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை நான்லாம் இல்லைங்க, நான் இல்லை. அப்புறம் யாரை நீங்க சொல்றீங்க அப்படின்னப்போ சொன்னாரா, ஜீசஸ் கிரைஸ்ட், த வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சன். ஆமென். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் இருக்கிறார் அப்படின்னா, that is a boss to help me. அண்ட் என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, என்னைய பாதுகாக்கிறவரும் ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எல்லாரும் நினச்சாங்களா, ஓகே பெரிய படைகளில் பெரிய பாஸ் சொன்னாரா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை பாஸ். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேர்ல்டில் பெரிய ஒரு தலைவர் வந்து இதை சொல்கிறார் அப்படின்னா எப்படி இல்லை. கடந்த நாள் பதவியேற்பு விழாவை பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார் என்ன அப்படின்னா, இனி வந்து யூஎஸ்ல ஒன்லி 2 ஜெண்டர், ஆண் பால் பெண் பால் மாத்திரம்தான் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணியிருக்காரு. இனி அங்கே வந்து நிறைய ஜெண்டர்ஸ் இருக்கு, ஆண் பெண் பெண், அது மாதிரி நிறைய. இனி ஒன்லி 2 ஜெண்டர் அப்படின்னு ஒரு போல்டான ஒரு காரியங்களை எடுத்துட்டு இருக்காரு அவர். ஆமென். ஆண்டவர் அவரோடு இருக்கிறதுனால, கர்த்தருடைய கரம் அவரோடு இருக்கிறதுனால உயர்த்துகிறது. ஆமென். இன்னைக்கு என்னையும் உங்களையும் அவர் கரம் என்னோடும் உங்களோடும் இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஓயாமல் அவரை துதித்து கொண்டு இருக்கிறது மாத்திரம். இந்த பாடு இப்படியா சொல்லுது, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவை என்ன பண்ணுவோம், ராஜாவாம் இயேசுவையே நாங்க என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம், துதிப்போம். பாடலாமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசு. மறுபடியும் சொல்லலாமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீங்க கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. சொல்லாமா? ஆமாங்க, நானும் நீங்களும் மறுபடி சொல்லாமா? நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்து. சொல்லலாமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டு, ஆமாங்க, கரங்களை உயர்த்தி நம்ம வேலை. நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயும் கரங்களை உயர்த்தி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஆமென், ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்பதும் ஆராதிப்பதும் தான் நம்முடைய கடமை. ஆமென். அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அப்பா என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. நீங்க எனக்கு எல்ஷடாவாக, சர்வ வல்லவராக, எல்லாம் செய்பவராக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிற தேவன். நம் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த அதே காரியங்களை இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவரால் கூடும். ஆகாரின் கண்ணீரை மாற்றி களிப்பாய் மாற்றின அதே தேவன் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய கண்ணீரையும் மாற்ற அவரால் கூடும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று என்ன? அப்பா, ஏன் சுய பலத்தினால் அல்லப்பா, என்னுடைய மன பலத்தினால் அல்ல, என்னுடைய ஸ்ட்ரென்த்னால நான் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. நான் என்ன உம்மிடத்தில் தரேன். நீங்க என்ன எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. முழு மனதோடு அப்பா நான் உங்களை உங்களுடைய பாதத்தில் நான் சரணடைய செய்கிறேன் ஆண்டவரே. நான் என்ன சரணடைகிறேன்ப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாமாப்பா. இந்த கால வேளையில் தெய்வ ஜனமே, உலகம் நம்மளை வித்தியாச விதமாக பார்க்கும். ஆனா கர்த்தர் நான் இருக்கிற நிலையில என்னை கண்டு என்னை தூக்கி விடுகிற தேவன், என்னை நிலைநிறுத்துகிற தேவன். ஆனா உலகம் நான் இருக்கிற நிலையை பார்த்துட்டு என்னை தள்ளிட்டு தான் போகும், என்னை ஒதுக்கிட்டு தான் போகும். ஆனா என் தேவன் ஒதுக்குற தேவன் அல்ல, அவர் தள்ளி போகிற தேவன் அல்ல. பா, என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா, என்னால ஒண்ணுமே முடியாது. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து உம்மாரெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து ஆமாப்பா, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்ப்பா.
ஆமாங்க, உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்த அதே தேவன் இன்றும் என்னோடும் உங்களோடும் ஜீவிக்கிறார். அவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லாமப்பா, என்னால ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உங்களால தான் எல்லாம் முடியும்பா. உம்மாரெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் அவர் மேல வைத்திருக்கிறது. அந்நாளை கழிப்பா மாற்றினார்ல, உங்களையும் மாற்ற வல்லவர். இந்த கால வேளையில ஒருவர்கள் அருகிலே இருந்து மகனே மகளே எனக்கு வேணும் சொல்றாரு. என்னால் ஒன்றும் கூடாதென்று, அப்பா என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நான் என்ன உம்மிடத்துல தர்றேன்ப்பா, உம்மாலதான் எல்லாம் கூடும். உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். Oh hallelujah, oh Jesus hallelujah. இந்த கால வேளையில அவர் எனக்கு உங்களுக்கும் சாரோனின் ரோஜாவாக, அவர் பழுதற்ற தெய்வ ஆட்டுக்குட்டியாக, அழகுள்ளவராக, 10,000களில் சிறந்தவராக, உன்னதராக, தாவீதின் மைந்தனாக எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். பல நேரங்களில் உறவுகள் பிரிந்த போதிலும், உற்றார் உறவினர்கள் என்னை வெறுத்து தள்ளுகிற நாளிலும் எனக்கு துணையாளராக வந்து, அன்பாக வந்து என்னை தாங்கி ஏந்தி சுமந்தார்ல, துணையாளரா வந்தார்ல, அந்த ஆண்டவருக்கப்பா உமக்கே நாங்கள் ஓசன்னா சொல்லுகிறோம். ஆண்டவரே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டுக்குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டுக்குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லமா, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே.
வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பர் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. ஆமாப்பா. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. என் நோய்களை சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா வாழ்க்கையில கசப்புகள் கலந்துருக்கலாம். ஆனா கசந்த மாறாவை மதுரமாக மாற்றினவர் என்னுடைய உங்களுடைய கசந்த
இருதயத்தையும் உள்ளத்தையும் அவர் மதுரமாக மாற்ற முடியும். இந்த காலவேளையில் அவர் நம்ம அருகில் இருக்கார். நம்முடைய கசந்து போன வாழ்க்கைய என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அடுத்தது என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு கிடைக்குமா? கசப்பான சூழ்நிலை. என்னை எல்லாம் பார்க்கிறவங்களை ஏளனமாக பார்க்கிறாங்க. எப்படி கசந்த நீரை பார்க்கிற மாதிரி தான் என்ன பார்க்கிறாங்க. நம்புங்க ஆண்டவரே, என் தேவன் மாறாவின் நீரை தேனாக மாற்றக்கூடும் என்றான். உங்களுடைய இருதயத்தில் உள்ள கசந்து போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை மதுரமாக மாற்ற முடியும். அவர் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னது தருகிற தேவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும். சொல்லமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், ஆமாப்பா, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமாங்க, மாறாவின் நீரை, மாறாவின் நீரை, என் நேசர் என்னோடு உண்டுங்க. ஓ ஆமாங்க, மாறாவின் நீரை, என் நேசர் என்னோடு, என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. ஆமாங்க, அன்பான தேவன், அன்பான தேவன், அது மாத்திரம் போதும். என் கூட வராருல, அவர் என் கூட வந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஓ மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். ஆமாங்க, இந்த கால வேளையில அன்பான தேவன் ஒருவர் என்னோடும் உங்களோடும் வருகிறார். அது மாத்திரம் நமக்கு போதும். என்னுடைய உங்களுடைய இயக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் தீர்ப்பார். அது போதும்பா, நான் சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றின தேவன் என்னையும் கசந்து போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் நீங்க மாற்றுவீங்கப்பா. உனக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற வேளையில ஏற்றதை தந்து எங்களை மகிழ்விக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு எப்ப தரணும் அப்படின்றது நீர் அறிந்திருக்கிறீர்களாப்பா. நாங்க உண்மை தான் நம்பி இருக்கிறோம். நாங்க உண்மையே நம்பி சார்ந்து இருக்கிறோம்ப்பா. நான் விசேஷத்தவன், ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நாங்க இங்க நடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நீர் எங்க கூட இருந்து எங்க
மேல தோள்ல கை போட்டு, மகனே மகளே, I'm there for you, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களேப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றுகிற தேவன் நீங்கப்பா. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உனக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசி. ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 120. சங்கீதம் 120 ஆரோகண சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். ஆமென்.